ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கும். அவருடைய அருளை பெறுவதற்கு நம்ம கோயில்களுக்கு சென்று வீட்டிலிருந்தே நம்ம சில பல வழிபாடுகளை செய்வோம். பிரதோஷ நாட்கள்லையும் தொடர்ந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கின்றனர். மாதந்தோறும் வருகின்ற அந்த பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்பவர்களும் இருக்கின்றனர். மற்ற நாட்களில் வரும் பிரதோஷ நாளில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும், இன்றைய தினம் அதாவது சனி பிரதோஷம், இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 5 வருடம் பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்த பலன் ஒட்டுமொத்தமாக நமக்கு இன்றைய தினம் வந்து சேரும். இன்றைய தினம் எவ்வளவு பரபரப்பான வேலையாக இருந்தாலுமே அதெல்லாம் சற்று கொஞ்ச நேரம் ஒதுக்கி இன்று மாலை சிவன் கோயிலுக்கு சென்று நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு வரும்பொழுது நமக்கு பல புண்ணியங்களும் நன்மைகளும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்மாக்களுமே குறையும். சிவன் கோவிலில் அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்பவர்களுக்கும் காலத்தால் வரும் அத்தனை கஷ்டங்களும் தொலைந்து போகும், கடன் சுமையும் குறையும் என்பது தான் நியதி. சந்தோஷமும் பெருகும். அதே போல் இந்த ஒரு விளக்கையுமே பெண்கள் ஏற்றுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை இன்றைய தினம் மாலையிலேயே தவறாமல் செய்து விடுங்க. பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவையும் முழுவதுமாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். கோவிலுக்கு உங்களால் செல்ல முடியவில்லை என்றாலும் எவ்வளவு முயற்சி செய்து விட்டோம், கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். அப்படி இருந்தால் வீட்டில் இருந்தபடியே இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். சிவபெருமானுடைய அருளாசி அனைவருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல அந்த இறைவனையும் நானும் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இன்று மாலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கும் சிவாலயங்களுக்கு 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் பார்த்திங்கன்னா நடக்கும். கூட்ட நெரிசல்கள் அதிகமாக இருக்கும். காலை வைக்கக்கூட கோவிலில் பார்த்திங்கன்னா இடம் இருக்காது, அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க. இருப்பினும் நீங்கள் கோவிலுக்கு சென்றால் கூட்டத்தோடு கூட்டமாக நெரிசலில் நசுங்கி சிவபெருமான தரிசனம் செய்வதை விட கோவிலில் காலியாக இருக்கும் இடத்துல சம்மணம் போட்டு அமர்ந்து இறைவனை அந்த இடத்துல நம்ம மனப்பூர்வமாக முழு நம்பிக்கையோடு சுத்தமாக நம்ம நினைத்து கொண்டாலே இறைவன் அந்த இடத்துலேயே நமக்கு அருவுருவமாக தெரிவார். எப்பொழுதுமே இறைவனை நினைத்து நம்ம தரையில் அமரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம முதுகுத்தண்டை வளைந்தபடி உட்காரக்கூடாது. முதுகுத்தண்டோட பார்த்திங்கன்னா நேராக இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு கண்களில் சிவலிங்கம் மட்டும்தான் தெரிய வேண்டும். மனதிற்குள் சிவபெருமானை தவிர வேறு எந்த எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. அன்றைய நேரத்தில் நம்ம கூற வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் நமோ பகவதே ருத்ரே. இது பார்த்திங்கன்னா ஒரு வரி மந்திரம் தான், ரொம்ப சிம்பிளானது தான். ஓம் நமோ பகவதே ருத்ரே என்ற நாமத்தை சொல்லுங்கள். எண்ணிக்கையெல்லாம் வேண்டாம். எண்ணிக்கையில் உங்கள் கவனம் சிதறக்கூடாது. 5 நிமிடமோ 10 நிமிடமோ உங்களால் எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அந்த நேரத்தை ஒதுக்கி சிவன் கோவில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களும் பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கோவிலில் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அங்கேயே அமர்ந்து இறைவனை நினைத்து இந்த மந்திரங்களை கூறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் கொஞ்சமாக கூட்டம் குறைந்ததுக்கு பிறகு நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்யுங்கள். கோவிலை 5 முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்து கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தையும் வாங்கி கொண்டு வீடு திரும்பலாம். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்வது நல்லது. ஓம் நமோ பகவதே ருத்ரே. அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா எந்த நாளிலும் உச்சரித்தாலும் தவறில்லை. காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், அந்த நேரத்திலே பார்த்திங்கன்னா சிவபெருமான மனதிற்குள் நினைத்து கொண்டு ஒரு 5 நிமிடம் அந்த மந்திரத்தை உச்சரித்தாலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான். அதுவும் பிரதோஷ நேரங்களில் உச்சரிப்பது இன்னும் இறைவனுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்து சேர்க்கும். பல துன்பங்களும் நமக்கு தீரணும்னா இவ்வாறான சனி பிரதோஷம் மகா பிரதோஷ நாட்கள்லாம் நம்ம சிவன் கோயிலுக்கு சென்று இல்லை வீட்டிலேயே அமர்ந்து இறைவனை மனதார நினைத்து நம்ம இந்த மந்திரத்தை கூறும் பொழுது நமக்கு பரிபூர்ணமாக அவருடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதான். சிவபெருமான வழிபடுற பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆசைகள் எதுவுமே இருக்காது.
முக்தி ஒன்றே கிடைக்கணும் அப்படின்னு தான் சிவபெருமான ஆசைகளை துறந்து வழிபாடு செய்வாங்க. அதையும் மீறி ஆசைகள் இருந்தாலுமே அவர் தக்க சமயம் வரும்போது தான் நமக்கு அதை வழங்குவார். ஏன்னா நமக்கு எப்பொழுது அது கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கும். அப்பொழுது தான் அதுவும் நமக்கு வந்து சேரும். மற்ற இறைவன்களை காட்டிலும் பார்த்திங்கன்னா சிவபெருமான் சற்று வேறுபட்டவராக தான் திகழ்வார். அதனால் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். அதே போல் ஒரு விளக்கு ஏற்றுற பரிகாரத்தையும் நம்ம பார்க்கலாம். அதையுமே இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்யுங்க. நம்ம தினமுமே விளக்கேற்றி கொண்டு வருவோம். அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம விளக்கேற்றுவோம். அதாவது ஒரு தாம்பலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பச்சரிசி மாவை பரப்பி விடுத்து வீட்டில் இருக்கும் பச்சரிசியை காய வைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து சுத்தமான பச்சரிசி மாவும் நமக்கு அந்நேரத்தில் கிடைக்கும். அதை நம்ம இதில் பயன்படுத்தணும். இன்று சிவன் கோவிலில் அபிஷேகத்திற்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை வாங்கி கொடுத்தால் கடன் சுமையும் நமக்கு குறையும் என்பது ஐதீகம். நம்ம சுத்தமான பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்காக பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்கும் பொழுது அதுவும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். விளக்கு ஏற்றுவதற்கு பார்த்திங்கன்னா ஒரு தாம்பலத்தட்டை எடுத்து பச்சரிசி மாவை பரப்பி விட்டு அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பார்த்திங்கன்னா பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி வைத்து விடுங்கள். சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலையும் உங்கள் கிட்டம் கிடைச்சா அந்த மாவை சுற்றி அந்த தாம்பலத்தட்டில் அந்த மாவு நிரப்பியிருக்கீங்களா அதை சுற்றி அப்படியே அந்த வில்வ இலையுமே பரப்பி விடுங்க. சிவபெருமானை நினைத்து விளக்கேற்றி பூஜை அறையில் வைத்து கடன் தொல்லையிலிருந்து என்னை விடுவித்து விடு சிவபெருமான் என்று சரணாகதியோடு வேண்டிக் கொண்டால் உங்களை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. இந்த விளக்கை ஏற்றி இன்று யார் வேண்டுதல் வைக்கிறீர்களோ அவர்களுடன் அந்த கடன் தொல்லையானதும் படிப்படியாக குறைய தொடங்கும் அப்படிங்கிறது தான். வருமானமானது படிப்படியாக உயரத் தொடங்கும். எவ்வளவு பெரிய சொத்து பிரச்சனை, நிறைய தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்படின்னு சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா சரி செய்யக்கூடிய சக்தி இன்று இந்த வழிபாட்டிற்கு உண்டு என்று சொன்னால் அது எந்த வகையிலும் மிகையாகாது. சரணாகதியோடு இன்று சிவபெருமானின் காலில் விழுந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ தூரம் நமக்கு கஷ்டத்தை அதிகரிக்க செய்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கஷ்டம் பூராமே நம்மளுடைய பாவங்கள் முற்காலத்தில் செஞ்சது எல்லாத்தையுமே குறைத்து அந்த கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விடுவிப்பார் அப்படிங்கிறதான். அதற்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு யோசனை வரும், அந்த பச்சரிசி மாவை மறுநாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த விளக்கை எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தப்படுத்தி எடுத்து வைத்து விடணும். ஞாயிற்றுக்கிழமை காலை, இன்றைக்கி சனிக்கிழமை பிரதோஷம், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு இந்த அரிசி மாவை அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து மரத்தடியில் நம்ம தூவி விட வேண்டும். இப்படி ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா நமக்கு மீண்டும் கிடைக்குமா என்பதே தெரியாது. நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தவறாமல் கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு செய்யுங்க. வீட்டிலிருந்து வழிபாடு செய்கிறவங்க இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்து இந்த மந்திரத்தையும் கூறுங்க. இன்று பிரதோஷ காலகட்டத்தில் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரியப்படுத்திய ஒரு வாய்ப்பு கிடைத்ததே எங்களுக்கும் ஒரு புண்ணியம்தான். அந்த சிவபெருமானே வந்து இந்த மந்திரத்தை உங்களுக்கு செவிகளில் சொன்னதாக நினைத்து கொள்ளுங்கள். சிவபெருமானை மனப்பூர்வமாக நம்பியவர்கள் என்றுமே கைவிடப்பட்டதில்லை அப்படிங்கிறதான். எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அப்பா என்று அழைத்து அவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு தேவையானவற்றை நம்ம தக்க சமயத்தில் வழங்குவார் அப்படிங்கிறதான். முழு நம்பிக்கையோடையும் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இதை செய்கிறோமே இவர் நமக்கு இதை கொடுப்பாரா அப்படி இப்படிங்கிற அந்த ஒரு மனசஞ்சலம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்யணும். முதல்ல இந்த வாழ்க்கைக்கு நம்ம நன்றி கூறணும். அடுத்து மனதார அவரை நினைத்து கொண்டு அவருடைய நாமத்தையே நம்ம உச்சரித்து கொண்டு அதுவும் பிரதோஷ தினங்களில் ஒவ்வொரு விசேஷ நாட்களையுமே அவரை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வரும்பொழுதே நமக்கு பன்மடங்கு புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கிறதான். எவ்வளோ பெரிய தீராத துன்பத்தில் இருந்தாலுமே நம்ம சிவன் கோயிலுக்கு சென்று அவரை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியுமே நமக்கு கிடைக்கப்பெறும். உங்களுக்கு மனசு சரியில்லை, ஏதோ ஒரு வேலையில் டென்ஷன், குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எது பற்றியுமே சிந்திக்காமல் கோவிலுக்கு சென்று விடுங்கள். சிறிது நேரம் இறைவனை நினைத்து மனதார அந்த சண்டை எல்லாத்தையுமே மறந்து அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து இறைவனையே மனதார நினைங்க.
அவர் அங்கே நீங்கள் வீட்டிற்கு போகலையோ இல்லை அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ ஏதோ உங்களுக்கு ஒரு உதவியை செய்து அதை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது தான். நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எல்லா வகையிலையுமே பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது. அதனால் முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. தவறாமல் இன்றைய தினம் இந்த மகா சனி பிரதோஷம் அன்று கட்டாயம் வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவினையும் நிறைவு செய்து கொள்கிறேன். கடைசியாக ஒரு முறை அந்த மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் நமோ பகவதே ருத்ரே. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.